அனுமதியின்றி மேகதாதுவில் அணை கட்டலாம் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் விஜய், தற்போதைய சட்டநிலையை கருத்தில் கொள்ளாமல் மத்திய இணையமைச்சர் கூறியது ஏமாற்றமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகா, ஆந்திரா இடையிலான வழக்கில் கீழ்நிலை ஆற்று மாநிலத்தின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் முதலமைச்சர் விஜய் தனது கடிதம் வாயிலாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மேகதாது அணை தொடர்பான மத்திய அரசின் நிலைப்பாட்டை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி காவிரி நீர் தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் முரண் இல்லை என்பதை உறுதி செய்யும் வரை மேகதாது திட்டத்திற்கு எவ்வித சட்ட அல்லது நிர்வாக அனுமதியும் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். காவிரி வெறும் நீராதாரம் மட்டுமின்றி கோடிக்கணக்கான விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சி தத்துவம் மற்றும் நீதியை முழுமையாக அமல்படுத்துவதை பிரதமர் மோடி உறுதிப்படுத்த வேண்டும் என்று கடிதம் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்பே அறிவித்தபடி விழாவின் தொடக்கத்தில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. தொடர்ந்து தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. இதை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்களில், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கே மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது கண்டனத்துக்குரியது என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். எத்திசையும் புகழ் முழக்க இருந்த பெரும் தமிழனங்கேன்னு சொன்ன அப்படி உலகம் முழுக்க பரவிய தமிழ்தாயை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாருடைய பேரெழுதியக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கே இவர் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினார்னா இவருடைய செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கே களங்கம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. முன்னதாக பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்கவில்லை. நிர்வாக காரணங்களால் அவர் கலந்து கொள்ளவில்லை என பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் கூறினார். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் பக்தி பரவசத்துடன் கிரிவலம் மேற்கொண்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள கிரிவல பாதையில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி நேற்று இரவு 7:34 மணி முதல் இன்று இரவு 8:54 மணி வரை கிரிவலம் மேற்கொள்ள உகந்த நேரம் என்று அறிவிக்கப்பட்டது. இதையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பௌர்ணமி நிலவொளியில் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். இதேபோன்று தஞ்சை பெரிய கோயிலிலும் 2 கிலோமீட்டர் தூரமுள்ள கிரிவல பாதையில் பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். பழனி நில மோசடி விவகாரத்தில் குப்புசாமி மணியக்காரர் என்பவரின் வாரிசுதாரர்கள் தங்களிடம் அசல் ஆவணங்களாக இருப்பதாக கூறி அதனை சிபிசிஐடி அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளனர். பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நில மோசடி தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இதில் திடீர் திருப்பமாக 1880 மற்றும் 1882 ஆண்டு நிலம் தங்களிடம் இருந்ததாக கூறி அதன் அசல் ஆவணங்களை குப்புசாமி மணியக்காரர் என்பவரின் வாரிசுதாரர்கள் சிபிசிஐடி அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளனர். மேலும் நிலம் தானமாக வழங்கப்பட்டதாகவும் அதன் நோக்கம் நிறைவேறவில்லை என்றும் வாரிசுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இடத்தை கொடுத்த நோக்கமே சரவண கோயில தண்ணி எடுத்து அந்த செடியெல்லாம் வளர்த்து அந்த பூ தினமும் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் எழுதி கொடுத்தாரு. பட் அந்த நோக்கம் மாறினப்ப இது அவங்களுக்கும் சொந்தம் இல்லை, அதேமாதிரி தேவஸ்தானம் எடுப்பதுக்கும் சொந்தம் இல்லைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் 25 ஆயிருக்கு. அதில் ஒரிஜினல் ஓனர் யாருன்னு தெரிய வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஒரிஜினல் ஓனர்னு இவங்க போய் அந்த வழக்கில் போய் இவங்க அதில் கலந்துக்கல. இந்நிலையில் இந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லை என்றும் வழக்கறிஞர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாரிசுதாரர்களிடம் சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதா தலைமையில் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. சிறுத்தை படத்தில் வரும் இந்த நகைச்சுவையைப் போல சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொடிய நோயிலிருந்து தப்ப மொட்டையடித்தால் அரசு பணம் தருவதாக மோசடி நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புது கொத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தாசில்தார் என அறிமுகப்படுத்திக் கொண்டு வெளிநாடு போல் தற்போது தமிழ்நாட்டிலும் முடி மூலம் கொடிய நோய் பரவுவதாகவும் மொட்டையடித்தால் நோயிலிருந்து விடுபடலாம் என கூறியதாக தெரிகிறது. மேலும் பெண்கள் மொட்டையடித்தால் 15,000 ரூபாயும், பள்ளிக்கல்லூரி மாணவிகள் மொட்டையடித்தால் 45,000 மற்றும் மடிக்கணினியும், ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறது. புது கொத்தாம்பாடி கிராமத்திற்கு 18 டோக்கன் மட்டுமே ஒதுக்கி இருப்பதால் அதிகாரிகள் வருவதற்குள் மொட்டையடித்து இருப்பவர்களுக்கு உடனடியாக பணம் வழங்கப்படும் என ஆசை வார்த்தை கூறியதாக சொல்லப்படுகிறது. இதை நம்பி 3 பெண்கள் மொட்டையடித்த நிலையில் 10 பேர் மொட்டையடிக்க தயாராகியுள்ளனர். இருப்பினும் சந்தேகத்தின் பேரில் அழைப்பு வந்த செல்போன் எண்ணை மீண்டும் தொடர்பு கொண்டபோது தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் புரிதலின்றி பேசுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். அமைச்சர் அவர்கள் புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். அதே நேரம் மேகதாது விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரியின் கருத்து அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது அறிக்கையில் மத்திய இணையமைச்சரின் பதிலால் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமை கேள்விக்குறியாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் உரிமையை முதலமைச்சர் அடகு வைத்துள்ளார் என்றும் விமர்சித்துள்ளார். அதேபோல் மத்திய இணையமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் EPS மத்திய இணையமைச்சரின் பேச்சு மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடுவதால் தமிழ்தாய் வாழ்த்தின் மதிப்பு குறையவில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தை தமிழக அமைச்சர்கள் திசை திருப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய பாடல், தேசிய கீதம், அதற்கு பின்பு மாநில பாடல். இப்படி சொல்வதினால் மாநில பாடலின் மதிப்பு குறைந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பது எனது மிக மிக தாழ்மையான கருத்து. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் தான் இருக்கு, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ஆக 2 இடத்துலயும் காங்கிரஸ் இருந்தாலும் அந்த தண்ணியை தரமாட்டாங்க. ஆனா காவிரி ஒழுங்காற்று குழு அமைத்து அதன் மூலமா தான் நீங்க பெற வேண்டும் என்று சொன்ன மத்திய அரசு தான் இதுல பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இது அப்பட்டமான அரசியல். மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு பதில் கூற மறுத்துவிட்டார். நாங்கள் மகிழ்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம். விருதுநகரில் அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி தங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை வெளிப்படுத்திய காட்சிதான் இது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா தனது உடன்பிறவா சகோதரி என்றும் தங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து விருதுநகரில் புதிய செயற்கை மைதானத்தை திறந்து வைத்த அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். இரண்டு அமைச்சர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக தகவல் வெளியான நிலையில் இருவரும் இணைந்து அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர்கள் மீது இன்று மாலைக்குள் வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சீமானின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசி வரும் யூடியூபர்கள் பிஸ்மி, தமிழன் கோகுல் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக MLA-வை உடனடியாக கைது செய்யும் காவல்துறை சீமான் விவகாரத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறதா என்ற நீதிபதி, தேர்தலில் சீமான் ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம் என்றும், ஆனால் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக அவர் உருவெடுத்துள்ளதாகவும் கூறினார். ஒரு அரசியல் தலைவரை கொச்சையாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதை வேடிக்கை பார்க்க முடியாது என காட்டமாக தெரிவித்த நீதிபதி, மேலும் சீமான் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர்கள் பிஸ்மி, தமிழன் கோகுல் ஆகியோர் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்து இன்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்திய நீதிபதி, சீமான் குறித்து அவதூறாக பேசப்பட்ட வீடியோக்களையும் உருமாற்றப்பட்ட புகைப்படங்களையும் உடனடியாக இணையதளத்தில் இருந்து நீக்க உத்தரவிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் போராடிய விதம் நாட்டின் பண்பாட்டிற்கு ஏற்புடையது அல்ல என்று
ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிய இளைஞர்களையும் தற்போது பட்டம் பெறும் மாணவர்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதாக கூறினார். பட்டம் பெறும் மாணவர்களிடம் உள்ள நற்பண்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் இல்லை என்று குற்றம் சாட்டினார். Maybe their demands right, but the sanskar which they presented there were not certainly of Gen Z, certainly of not this culture, certainly of not this country and nature. இதேபோன்று டெல்லி நாடாளுமன்றத்தில் பேசிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன வகையான மாணவர்கள் என்று வினவினார். प्रोटेस्ट का हिस्सा नहीं बने, ये किस तरह के स्टूडेंट हैं और किस तरह की अश्लील बातें, किस एंगल से ये लोग स्टूडेंट लगते हैं. आज इनके जो भी आगे चल के सुप्रीम कोर्ट के लॉयर्स होंगे या लॉयर्स होंगे, क्या इनके माँ बाप अफोर्ड कर पाएंगे? इनके खुद की तो हैसियत नहीं है अफोर्ड करने की. और हमें 75 வயதான பிரதமர் மற்றும் மறைந்த அவரது தாயாரை விமர்சிப்பவர்களை எப்படி மாணவர்கள் என ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கங்கனா ரணாவத் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மீது காரசார விவாதம், கனமழையால் வெள்ளக்காடான டெல்லி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மக்களவையில் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். அதன் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, நாட்டில் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மீது பெல்லட் குண்டுகளையும் AK-47 ரக துப்பாக்கிகளையும் ஏவ வேண்டிய அவசியம் என்ன வந்தது என கேள்வி எழுப்பினார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கண்காணிக்கும் மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ் தொழில்நுட்பத்தை காவல்துறையினர் பயன்படுத்துவதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார். When DMK and the people of Tamil Nadu are saying we don't want NEET, why are you not listening to us? Yes. Why is that adamancy? Because you brought something? Sir, we are not outside the country. We are Indians. We are not anti-Indians. We are anti-nationals. We feel that, sir, you are making a mistake. This is against our young citizens. இதனிடையே கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதற்கு ஆதரவு தெரிவித்த ஒருவரையே பிரதமர் புதிய கல்வி அமைச்சராக நியமித்துள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, ஆதாரமற்ற பொய்களை பரப்பியதற்காக பிரியங்கா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சீர்திருத்தங்களால் பலனில்லை என்றும் மக்களவையில் பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது தமிழ்நாட்டு எம்பிக்கள் தெரிவித்தனர். நீட் தேர்வு கூடாது, இதில் சீர்திருத்தம் என்பதில் எந்த பயனும் இல்லை. சட்டங்களை வலிமையாக்குவதால், தண்டனைகளை பெருக்குவதால் இந்த குற்றம் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும், நிறுத்தப்படும் என்று எண்ணுவது மக்களை ஏமாற்றுவதாகும். கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா என்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்ட அதே கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். வெறும் தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி, தண்ட தொகையை அதிகப்படுத்தி விரைவு நீதிமன்றத்தை அமைத்தால் போதுமா? இந்த பிரச்சனை முடிந்து விடுமா? The amendment bill, the resignation of the education minister and the reshuffle of the top officials of the education department did not happen because of the free will of the BJP government. They happened because of the courage of the youth. தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளை நுழைவுத் தேர்வுகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் மூலம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,05,000க்கும் மேற்பட்டதாக குறைந்திருக்கிறது. ஒரு கிராம் தங்கம் 60 ரூபாய் குறைந்ததன் காரணமாக 13,155 ரூபாயாக ஒரு கிராம் விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,05,240 ரூபாயாக நிர்ணயமாகியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நாடு தழுவிய போராட்டங்களில் கைதானவர்களின் குற்றப்பின்னணி இல்லாத மாணவர்கள்
பொதுமக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட போராட்டங்களில் நடந்த கைது நடவடிக்கைகளுக்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது பீகாரில் கைது செய்யப்பட்ட 150 பேரில் பலர் 13 வயதுடைய சிறுவர்கள் என்றும், மகாராஷ்டிராவில் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீது போதைப்பொருள் வழக்கு போடுவதாக காவல்துறை மிரட்டியதாகவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினர். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, போராட்டத்திற்குள் ஊடுருவிய குற்றப்பின்னணி கொண்ட சமூக விரோதிகளே வன்முறையில் ஈடுபட்டு காவலர்களை தாக்கியதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து குற்றப்பின்னணி இல்லாத போராட்டக்காரர்கள் மீது எந்தவிதமான கடும் நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவிட்டது. போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள 18 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களையும் மாநில அரசுகள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கூறினர். காவல்துறையினர் சேகரித்த போராட்டக்காரர்களின் டிஜிட்டல் ஆவணங்கள், தனிநபர் தரவுகளை எக்காரணம் கொண்டும் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், கேரளா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவல்துறையின் அத்துமீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்க உத்தேசித்துள்ளதாகவும் நீதிபதிகள் கூறினர். டெல்லி, உத்தராகண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தலைநகர் டெல்லியில் நேற்று காலை முதல் கனமழை கொட்டியது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. மேலும் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலும் கனமழை கொட்டியது. வெள்ளத்திற்கு மத்தியில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கினர். சாலைகளில் தேங்கிய வெள்ளத்தில் பாதசாரிகள் தத்தளித்தபடி சென்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பெய்த மழையால் கங்கை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல ரிஷிகேஷிலும் கங்கை ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்தது. அதேபோல அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் பள்ளி முன்பு வெள்ளம் தேங்கியது. இதனால் கயிறு கட்டி மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற வழிவகை செய்யப்பட்டது. ஒடிசாவின் பாலாசோரில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகாரில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த பெண்ணை இருசக்கர வாகனத்தில் இப்படி இழுத்துச் சென்ற அரசு ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். பீகார் மாநிலம் நலந்தா மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் சர்வேயராக பணியாற்றி வரும் இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் திருமணத்திற்கு இளம்பெண் மறுப்பு தெரிவித்த நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர் அப்பெண்ணை இருசக்கர வாகனத்தில் தரதரவென்று இழுத்துச் சென்றார். சுமார் 100 மீட்டர் தூரம் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற இளைஞர் ஒரு கட்டத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். உடனடியாக அவரை சுற்றி வளைத்த பகுதி மக்கள் தர்மடி கொடுத்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறுதிக்கட்டத்தை எட்டிய எபோலா வைரஸ் தடுப்பூசி, ஸ்பெயின் காட்டுத்தீயால் கடும் பாதிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். நேபாளத்தில் இரு சமூகத்தினரிடையே பயங்கர மோதல் வெடித்ததைத் தொடர்ந்து சுன்சுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சுன்சுரி மாவட்டத்தில் போல்பாம் என்ற வருடாந்திர ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் மீது மற்றொரு தரப்பினர் திடீரென கற்கடை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. ஏராளமான கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 24 வயதான ஓம் பிரகாஷ் மேத்தா என்பவர் கொல்லப்பட்டார். 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த வன்முறை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு தரப்பினர் பேரணி நடத்தினர். இந்நிலையில் சுன்சுரி மாவட்டத்தில் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.